ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா சேர்த்துக்கலாம், அதாவது மல்லி. இப்போது நம்ம ஒரு 15 வரமிளகாய் இது கூடவே நீங்கள் போட்டு சும்மா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்தாலும் சரி, இல்லை அப்புறம் எடுத்தாலும் சரி, 2 பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், ஒரே ஒரு மராட்டி மொக்கு போட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்வரலாக வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொட்டிட்டு மிளகா மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த சூட்டிலே விட்டுருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு பொடியாகட்டும். நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேன் வச்சு இதில் நல்லெண்ணெய் நம்ம ஒரு 30 ml அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த வரமிளகா ஆல்ரெடி பொறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை விதையை நீக்கிட்டு போட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. அதாவது ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கண்ணாடி பதம் வந்தோடனே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூள் போட்டு எல்லாத்தையும் வதக்கி. இப்போ தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 தக்காளி நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா சாட்டே பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர வதக்கி விடுங்க. தனி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். தனி பியூர் மிளகாத்தூள் வந்தால் 1 ஸ்பூனே போதுமானது. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுடலாம். இப்போ சிக்கன்லேருந்தே தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இதில் இருக்காது. நல்லா வதக்குங்க. மசாலாவோட பரட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு கண்ணாடி லிட்டோ இல்லை எதுனா தட்டு இருந்தால் மூடி வேக விடுங்க. நல்லா வேகட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா உங்களுக்கு வெந்து வரும். தண்ணி எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வரும். இந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பொடி மொத்தத்தையுமே கொட்டிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் அளவுக்கு நம்ம அந்த பொடி போட்டிருக்கோம். உங்களுடைய சிக்கனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கரண்டி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் இடித்த பூண்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது தேங்காய் எண்ணெயில் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா நல்லெண்ணெயில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த தாளிப்பு அப்படியே நம்ம அந்த சிக்கன் மேலே ஊற்றிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக அந்த எண்ணெய் தெரிகிற அளவுக்கு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். நல்லாம்பட்டி சிக்கன் சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் ரைஸ் கூட.